குடிச்சுக்க 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 சல் 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 சல்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது. எங்களை வீழ்த்த முடியாது, நாங்க பெரிய கட்சி. ஏன் சின்ன பையன் சீமா? நீ பேசுறதெல்லாம் சரிதான்டா தம்பி, ஆனா காசு இல்லையடா. நீ பைத்தியக்காரனா இல்ல நாங்க பைத்தியக்காரனா? எப்படி எப்படி இது? கட்சினா நான் கட்சி, கொள்கைனா எங்கது கொள்கை? சோறு பைத்தியக்கார கூட்டமா மாறிடுச்சு என் மக்கள். ஒரு காட்டு எருமை தவிச்சு போய் அந்த தொட்டிய சுத்தி வருது. அப்படி கண்ணீர் வடியுது எனக்கு. கட்டிய உருவிக்கிட்டு டவுசரோட ஓட விடல. நீ பாத்துக்கிட்டே என்ன சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு சிரிக்கிற. உண்மையிலே செய்யறான். எனக்கு சொல்லப்பா டாக்டர். பேச்சு மட்டும் எப்படி? படா படா நகிகே. நெஞ்சு வெடிக்க வெடிக்க தொண்டை தண்ணி தெறிக்க கட்டி பார்த்துட்டேன். இதை சுடுகாட்டுக்கு முன்னாடி நின்று பேசியிருந்தா கூட 10 பொணமாவது எந்திரிச்சிருக்கும். இவ்வளவு கத்துறாண்டா பாவம்ல. பெரிய பாடையை கட்டி பெரிய தேரை கட்டி தூக்கிட்டு போனாலும் செத்தது செத்ததான ராஜா. நீ என்ன ராஜா வந்துறப்புற? என்ன பண்ணிடுவ நீ? நீ என்னைக்கு இந்த சிந்தனைக்கு வர போற? சொல்லுங்க, வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன செய்வீங்க? ஊழலை ஒழிப்பியலா? லஞ்சத்தை ஒழிப்பியலா? முடியவே முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்களை எல்லாம் ஒழிக்கிறது. சிட்டு குடிக்குமா, காக்கை குடிக்குமா, கொக்கு குடிக்குமா, தேனி குடிக்குமா, வண்டு குடிக்குமா, வண்ணத்து பூச்சி குடிக்குமா, யானை குடிக்குமா, பூனை குடிக்குமா, கரடி குடிக்குமா, சிங்கம் குடிக்குமா, நரி குடிக்குமா, நாய் குடிக்குமா? வாய்ப்பட்ட வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்காது. எவனும் சரியில்லை. சீமான் என்ன செஞ்சிருவேன்? அதெல்லாம் சும்மா பேசலாம். இப்படி பேசிட்டு இருக்காரு. நீ இந்த சமூகத்திற்கான விசச்செடி, சீக்கிரம் செத்துப்போ. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் போய்கிட்டே இருக்கும்போது நான் சீமான தாப்பா போடுவேன். நான் தான் சீமான், அதுக்கு தெரியல. என் மையன் சொல்லிட்டாப்பா, சிங்கப்பூர்ல இருக்கான், சீமானுக்கு போட்டாதான் நான் ஊருக்கே வரவேட்டான், நான் அவனுக்கு தான் போடுவேன். நான் தான்மா சீமான், உனக்கு தாப்பா போட சொல்லியிருக்காப்பா தம்பி. நீ நினைக்கிற பெருந்தலைவர் வந்து படிக்கலைங்கிறாங்க. யார் கோயில சிற்றாறுல அணைய கட்ட போறாரு. எல்லா ரப்பர் தோட்ட முதலாளிகளும் வந்து முதலமைச்சரை பாக்குறாங்க. என்ன சொல்லுங்க ஐயா, நீங்க அந்த அணைய கட்டக்கூடாது. ஏன் சொல்லுங்க? எங்க ரப்பர் தோட்டம் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் ஐயா. நல்லதா இருக்கேது. சரி என்ன பண்ணும்? அணைய கட்டாதீங்க. சரி கட்டாம விட்டுருவோம். ஜனங்கள்ட்ட போய் சோறுக்கு பதிலாக ரப்பரை சாப்பிடுறீங்களான்னு கேட்டுவாங்க. நிப்பாட்டிடலாம். ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு இருக்கிற பழங்குடி மக்களின் தலைவன் ஒருத்தன், அவன் விவசாயம் பாக்குறான். எப்படி பாக்குறான்? குச்சிக்கிட்ட போய் அப்படியே குத்துறான். உழுகல நிலத்தை குச்சிக்கிட்ட குத்தி குத்தி ஓட்டையை போட்டு அதுல விதையை போட்டுட்டு தண்ணீரை ஊத்தி பெருவரல்ட்ட அப்படி 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 மூடுறான். அங்க ஒருத்தன் டிராக்டர் வச்சு உழுகுறான். ஆள் குழாய் கிணறு போர்வெல் போட்டு தண்ணியை உறிஞ்சிறான். அப்ப இவர் என்ன பண்றாரு? இந்த பில் மொல்லீசன் இந்த பழங்குடி மக்களின் தலைவன்ட்ட கேக்குறான், நீ என்ன இப்படி ஒரு விவசாய முறையை செய்யறான்? அந்த பண்ணையார், அந்த பெரும் நிலக்கிழார், அவர் அப்படி உழுது அப்படி பெரிய குழாயை போட்டு தண்ணியை உறிஞ்சி விவசாயம் பாக்குறார, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவன் கைகட்டி சொல்றான். அந்த பழங்குடி மக்களின் தலைவன், ஐயா நான் என் தாயின் மார்ல பால் குடிக்கிறேன், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறாரு. நான் தெளிவா இருக்கேன். நான் என் ஆத்தாளப்ப நம்பி இந்த இவ்வளவு பேசல, என் தம்பிதங்களை நம்பி பேசிட்டு இருக்கேன். அவன் வந்தா வரட்டும். ஒண்ணு இந்த பிள்ளைகளையே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, என்னைக்காவது ஒரு தலைமுறை பிள்ளைகள் எங்க பேச்ச கேட்கும். முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் இருக்கு. எங்களை எந்த ஊடகத்திலையும் காட்டக்கூடாதுன்னு உலக தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்காங்க. சர்வதேச தீர்மானம் ஒண்ணு இருக்குது. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னைய காட்டியே லேசியமான காட்டியது. இது ஒரு ஒப்பந்தம். எந்த பத்திரிகையும் எழுதாது, எந்த ஊடகமும் காட்டாது. நான் பேசுறத காட்டிடு, புரட்சி வந்து அவனுக்கு அவனால ஒண்ணு கட்டுப்படுத்த முடியல. இந்த சமூக ஊடகங்களை வலைத்தளங்களை கட்டுப்படுத்த முடியல. அதுல அங்கிட்டு ஓடி போட்டு பேச்ச கேட்டு விளைஞ்சு கிளம்பிட்டான் பல பேர். அவன் ஒரு நாள் பாப்பான். பாரதி ஒரு மகத்தான பாவலனவன். அவனை யாரும் கொண்டாடுறது இல்ல. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடுனான். அவனையே நமக்கு பாப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல நுட்பமா விளங்கினான். அது யாருன்னு உனக்கு தெரியும். எவனும் கொண்டாடல. பாரதிய சீமான் பாட்டன் என்று சொல்றாரே, நக்கல் நையாண்டி. நான் கேட்டேன், நேரு மாமாவா இருக்காரு, காந்தி தாத்தாவா இருக்காரு, சோனியா காந்தி அண்ணையா இருக்கு, ஜெயலலிதா அம்மாவா இருக்கு, பெரியார் தந்தையா இருக்காரு, பாரதி எனக்கு பாட்டனா இருந்துட்டு போறானடா. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம்னு பல பேசிட்டு இருக்கிறான். இவங்கதான் தமிழ்நாடுங்கிறதே கண்டுபிடிச்ச மாதிரி. அவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிட்டு போயிட்டான் அவன். அப்பவே இலக்கியங்களே இருக்கு தமிழ்நாடு என்பது.
தமிழ்நாடு என்று பெயர் நாங்கள் சூட்டினோம் என்று சொல்கிறவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 76 நாட்கள் ஒருத்தன் பட்டினி இடந்து செத்தான். சங்கரலிங்கனார் ஒருத்தன். அவனை எவனும் பேசுறது இல்லை. அவனை எந்த இடத்துலயும் இந்த திராவிட இயக்கங்கள் மாலை போட்டு மரியாதை செய்வது இல்லை. திமுகவா அதிமுகவா? திமுகவே செய்யல, அதிமுக சுத்தம். அது முடிஞ்சு. சங்கரலிங்கனார்னா யாருங்க? எந்த ஊருங்க? அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கு. ஏன்னா எல்லாருமே அறிஞர். பாரதி சொல்றான், இந்த துயரத்தை இது போல நிலைமை வந்துடும் நினைச்சானோ என்னவோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருக திருவுளமோங்கிறான். எதை சொல்றான்? இந்த கேடுகட்ட நிலைமைய எவ்வளவு போராடி, எவ்வளவு ரத்தம் சிந்தி, எவ்வளவு உயிரை கொடுத்து இந்த விடுதலையை பெற்றோம், இந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை கட்டி காத்தோம், இதை கருக திருவுளமோ என்று கதறான். தண்ணீர் விட்டாடா வளர்த்தோம் இப்பயிரை, கண்ணீரால் காத்தோங்கிறான். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. கட்சிக்க வேட்டி சட்டை மட்டும்தான் வெள்ளையா இருக்கு பூரா. அதனாலதான் பாருங்க, நாங்க எவனுமே இந்த கரை வெட்டிக்கிட்டு இல்ல. வேட்டியில கூட கரை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நாங்க கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு நீ நஞ்ச தூக்கிட்டு ஓடுற. நான் வந்தவன பிளாஸ்டிக் பாலித்தீன் ரெண்டுக்கும் தடை போடுவேன். இந்த இருக்கிற வரை இந்த பாலித்தீன் மிக அத்தியாவசியம். ஊசி போடுற சிரிஞ்சு, ரத்த பொட்டலம், இது ரெண்டுக்கும் மாற்று கண்டுபிடிக்கிற வரை பயன்படுத்துவேன். அதை உடனே மாற்று வடிவத்துக்கு உடனே திடக்கழிவு மேலாண்மையில சுத்திகரிச்சுக்குவேன். இந்த இருக்கிறதையெல்லாம் எடுத்து பள்ளிக்கரணையை மறுபடியும் மீட்டுருவேன். இங்க இருக்கிற 100 ஏக்கரை மறுபடியும் மீட்டுருவேன். எல்லாத்தையும் எடுத்து திடக்கழிவு மேலாண்மையில மாத்தி மாற்று வடிவத்துக்கு கொண்டு போய் நிலத்தை சுத்தப்படுத்திடுவேன். ஒரு நெகிழி பை பூமியில இல்லாம மாத்திடுவேன். தடை எல்லாம் துணிக்கு மாறிடணும், தாளுக்கு மாறிடணும், வாழை பைக்கு மாறிடணும். வாழையில சேர செய்யறாங்க பார்த்தா, வாழை இலையில, வாழை நார்ல. நீ பருத்தியில தானே செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டா, பட்டுல தானே செய்ய முடியும். வாழையில செய்யறாரு, வாழையில பைய, வாழையில சோப்படப்பா, வாழையில தட்டி எல்லாம் வந்துருது. உனக்கு எது நல்லதுன்னே தெரியலையே. நீ கடைக்கு போய் சாப்பிட போற, 2 இட்லி சாப்பிடுற, அவன் ஒரு தட்டை வச்சு மேல ஒரு நெகிழி தாள் பாலித்தீன் சீட்டை போட்டு 2 இட்லியை போட்டுறேன். நீ சாப்பிட்ட உடனே அந்த பாலித்தீன் சீட்டை சுருட்டி அப்படியே கொண்டு குப்பை கூடையில போட்டேன். அதை எங்கேயும் கொண்டு அவன் கொட்டினான். அது விரிஞ்சுக்கிறது. நல்ல நுட்பமா விளங்கணும், விரிஞ்சுக்கிறது. இந்த பாலித்தீன் தாள் இருக்குல்ல, இந்த நெகிழி தாள், இது மக்கி மண்ணோடு மண்ணா போக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்க. யாரு பார்க்க இருக்க போறா? இது மேல இருந்து விழுகிற மழை துளியை இது ஏந்திக்கணும், பூமிக்குள்ள போக விடாது. மறுபடி சூரிய வெப்பத்தில் நீராவியாகி அந்த மேல நீர் துளி மேல போயிடும். இப்ப எப்படி நீ உனக்கு நீர் வளம் கிடைக்கும், மண் வளமாகும். இது நஞ்சாக்கிது. இது நீ வாழை இலையில சாப்பிடுற. இந்த வாழை இலையில சாப்பிடும்போது விளைய வச்ச ஒரு ஏழை விவசாயி வாழ்ற. இந்த இலையில சாப்பிடுற மூலிகை உனக்கு சீரணிக்கு நல்லா. இதை சாப்பிட்டவன சுருட்டி போடுவான். மாடு சட்டுன்னு தின்றான், ஆடு தின்றான். தின்னுட்டு அது புழுக்கையா சாணியா போட்டுரும். நிலத்துக்கு உரம் வளம் இல்ல. திங்கல இலையே மக்கி மண்ணோடு மண்ணா போய் வளமாக்கிறோம், உரமாக்கிறோம். என்னைக்கு இந்த நுட்பத்தை நீ புரிந்து கொள்றியோ அன்னைக்கு நீ வாழ தொடங்கிட்டான்னு அர்த்தம். இந்த தேனீக்கள் இங்க பாருங்க, ராணி தேனி கட்டளையிடுது. எல்லா தேனீக்களும் தேன் உண்ண போகுது. எங்க பூக்கள் இருக்கோ அதை நோக்கி போகுது. பூக்கள் இடத்துல போய் இந்த தேனீக்கள் நல்லா உட்கார்ந்துக்குது. உட்கார்ந்து தேனை குடிக்குது. அது குடிக்கிற வரை நல்லா இருக்குது. எந்த பாதையில பயணிச்சு வந்தவங்கிற நினைவு இருக்கு. அந்த தேனை குடிச்ச உடனே அங்க நீ தெளிச்சு வச்சிருக்க வேற விஷம், பூச்சி மாதிரி கொல்லின்னு இங்க கீழே போட்டு வச்சிருக்கிற ரசாயன கந்தக உரம்ங்கிற பேர்ல, வளம்ங்கிற பேர்ல இது எல்லாம் ஏறி அது விஷமா இருக்குது. அது உண்ணுகிற உணவு அந்த தேன் விஷமா இருக்கு. அந்த தேனை குடிச்ச உடனே நீ தண்ணி அடிச்சு எப்படி மயங்குறியோ அப்படி அது அந்த தேனை குடிச்சிட்டு மயங்கிருக்கு. தண்ணி அடிச்சவன் எங்க வீடு இருக்குன்னு தெரியாம எப்படி தெருவில் விழுந்து இருக்கிறானோ, அது எந்த திசையில கிளம்பி வந்தோம்னு தெரியாம அந்த தேனி தடுமாறி வேற திசைக்கு போய் செத்துருது. எல்லா தேனீக்களும் செத்த பிறகு ராணி தேனி காத்து இருந்து இந்த தேனீக்கள் வரலைன்னு அதுவும் தற்கொலை பண்ணி செத்துருது. தேனீக்கள் அழிஞ்சிருது. இது நுட்பமா புரிஞ்சுக்கணும். தேனீக்கள் அழிஞ்சதுனால என்ன செய்யுமான்னா, தேனீக்கள் தான் உற்பத்தியை பெருக்குது, உயிர் சூழலை, உயிர் பெருக்கத்தை உண்டு பண்ணுது. என்ன பண்ணுது? பூக்கிற பூவை இங்க போய் உட்கார்ந்து தேனை குடிச்சு, இங்க உட்கார்ந்து தேனை குடிச்சு, இங்க உட்கார்ந்து தேனை குடிச்சு 100 பூல போய் தேனை குடிச்சிருக்கு. அப்ப இது எல்லாத்திலையும் மகரந்தத்தை கடத்தி 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 கற்பமாக வச்சிருக்கு. இது இயற்கையின் விதி ராஜா. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தான் உன்ட்டு சொல்றேன், அரச மரத்துக்கு கீழே போ, லட்சம் பழங்கள் விழும். ஒரு பழத்தை எடுத்து போட்டு முளைக்க வச்சு காட்டிடு, நான் போயிடுறேன், உன்கிட்ட பேசவே இல்லை. முளைக்க வைக்க முடியாது உன்னால. அது எப்ப முளைக்கும்? மைனா சாப்பிட்டுட்டு காலிவா போடணும், அப்பதான் முளைக்கும். நீ ஏன் ஆலமரம் அரச மரத்துக்கு இவ்வளவு அக்கறைப்படுற சீமான்? அது ஒண்ணுதாயா 24 மணி நேரத்துல 24 மணி நேரமா ஆக்சிஜனை தரக்கூடிய மரமாக அதான் இருக்கு.
வேப்ப மரம்னா இரவுல கரியமலை வாயுன்னு அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு. துளசி செடி அது என்னமோ நீ பக்திக்குன்னு நினைக்கிற, அது புத்திக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். துளசி செடி ஐயர் வீட்டுல இருக்கிறது, நம்ம போய் என்ன வளர்க்குறதுன்னு அட லூசு பயில். துளசி செடிங்கிறது ஒரு மூலிகை. அது 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மூச்சு காற்றை தருது, உயிர் காற்று ஆக்சிஜன். மீதி 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. அதனாலதான் அதை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தான். நாங்க அதை சொல்லி சொல்லி என் தம்பிகளுக்கு துளசி புரட்சின்னு வீடு வீடுக்கு துளசி செடி கொடுத்தோம். அது புரியல. இது யாரும் உனக்கு ஓட்டுக்கு நிக்கிறவன் கத்துக் கொடுக்க மாட்டான், உன் உயிருக்கு நிக்கிறவன், உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நிக்கிறவன் தான் சொல்லி தருவான். சீமானுக்கு பிரபாகரன் காசு கொடுத்துட்டான், ஒரு காசு தரல. அவன் காசு தரல, அவன் வச்சிருந்த கனவைத்தான் எனக்கு கொடுத்தான். நான் இன்னொரு தலைமுறையின் தம்பி தங்கைகளை நம்பிதான் இந்த வேலையை செய்யறேன். எழுச்சியும் புரட்சியுமாக நீங்கள் கிளர்ச்சி செய்யணும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற வரணும். முதல்ல நீ நல்லா கவனிச்சுக்கணும், மண்ணு தான் முக்கியம். மண்ணை நீ வாழ வைக்காம காப்பாற்றாம மனிதனை வாழ வைக்க முடியாது. நீ ஆறு, குளம், ஏரி, மலை, அருவி இவற்றை பாதுகாக்காம மரம், செடி, கொடி, பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி இதெல்லாம் நீ பாதுகாக்காம உன்னை வாழ வைக்க முடியாத மனிதர்களை. நீ வண்ணத்து பூச்சி செத்தா என்னன்னு நீங்க கேட்கலாம். இந்த பூச்சி ஒரு பூவுல உட்கார்ந்து அந்த பூவுல இருந்து மகரந்தத்தை மூக்குல ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூச்சிக்கு போய் இன்னொரு பூவுல போய் உட்கார்ந்து இங்கே ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவில் அது கடத்தும் போதுதான் இங்கே சூழ் கொண்டு அது காயாக மாறுது, கனியாக வருது, உற்பத்தி பெருகுது. இது இல்லை என்றால் உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இல்லை என்றால் உணவு பெருக்கம் இருக்காது. உணவு பெருக்கம் இல்லை என்றால் வறுமையை நீ எதிர்கொள்ள முடியாது. பசி பஞ்சத்தில் சாவதை தவிர வழி இல்லை. அதனால பூச்சி தானே, வண்டு தானே, இந்த தேனி தானே இப்படி நீ நினைக்கிறத முதல்ல கைவிடு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கற்பிக்கிறான்? தேனீக்கள் மட்டும் செத்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுங்கிறான். தேனீக்கள் ஏன் சாகுது? தேனீக்கள் ஏன் சாகுது? அதுக்கு என்ன பிரச்சனை? எங்குமே தேனீக்கள் கூடு கட்டுவதற்கான மரங்கள் இல்லை. அது தேன் உண்வதற்கான பூக்களை பூக்கிற மரங்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் சீமக்கர் வேலை. எத்தனை சீமக்கர் வேலை தேன் கூட நீ பாப்ப? அதுக்கு எங்க இருக்கு பூ? பூக்கிற காய் எல்லா செடிகளையும் விஷ மருந்து பூச்சிக்கொல்லின்னு தெளிச்சு விட்டுற. நீ மரபணு மாற்றுல முதல்ல பூச்சியை கொண்டு செடியில தெளிச்சா மறந்த இப்ப விதையிலே உள்ள தள்ளிடுறான். உனக்கு தெரியுமா? தக்காளிய பன்னியின் கொழுப்பை எடுத்துக்கிறான், தவளையின் கொழுப்பை எடுத்துக்கிறான், அதை கொண்டு தக்காளி விதைகளை மரபணுக்கள் தள்ளிடுறான். இப்ப தக்காளி காய்க்குது, அழுகவே அழுகாது, 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம தக்காளி 2 நாள்ல அழுகி போயிடும், கீழே விழுந்தா தெரிச்சிடும். அந்த தக்காளி கீழே விழுந்தா குதிச்சு வரும் பந்து மாதிரி. ஏன்னா தவளை பண்ணி கொழுப்பு உள்ள இருக்கு. நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு சிரிக்கிற, உண்மையிலே செய்யறான். ஏன் சொல்லப்பா டாக்டர், உண்மையிலே செஞ்சிடறான். மரபணு மாத்தி உன்னே மரபணு மாத்த வேண்டியதில்ல, நீ அதை சாப்பிட்டாலே உனக்கு மாறிடும், கதை முடிஞ்சிடும். ஒரே ஒரு தவறு தான் நான் செஞ்சது. ஒண்ணு எங்க கூட இவங்க எல்லாம் பிறந்தது தப்பு, இல்ல இவங்க கூட நான் பிறந்தது தப்பு. ஏதோ ஒண்ணு தவறு நடந்துச்சு. என்னன்னு சொல்றானே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவது உண்டோங்கிறான். இப்படிப்பட்ட அருமை பெருமை கொண்ட ஒரு இனம் இப்படி கேடு கட்டு போயிட்டு. எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் கெஞ்சி சொல்ற, எவ்வளவு பெரிய வலிமை மிக்க மிருகமடா யானை, அது தன் வலிமை தெரியாம மண்டிட்டு போவன் வருவனையெல்லாம் முதுகுல தூக்கி சுமக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பெருமை மிக்க இந்த இனக்கூட்டம் கண்டவனையெல்லாம் அந்த அதிகார நாற்கரில் உட்கார வச்சு அடிமையா கைகட்டி வாழுதேங்கிற. இனிமேலாவது புரிந்து கொண்டு நீங்க எச்சரிக்கை உணர்வோடு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளாவது எந்திரிச்சு வாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது, இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொரு 5 ஆண்டுக்கெல்லாம் திமுக அதிமுக ஆட்சியை கொடுத்தா அதுக்கு மேல உனக்கு புதைக்க கூட சுடுவார் வைக்க மாட்டாங்க. நீ காலைல வரேன், இந்த தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் தான் அடைச்சு தின்னுட்டாங்கல்ல, ஆக்கிரமிச்சு தின்னுட்டான். கேட்டா மக்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஒரே கேள்விதான், மக்களை ஆக்கிரமிச்சான், தடுக்காம என்ன பண்ண மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாரு, மாமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு, சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு? சரி, ஆக்கிரமிச்சு வீடு கட்டினான்ல, அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தா யோகிக்க யாரு? அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தவன் யாரு? அவனுக்கு எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு? குடிநீர் இணைப்பு கொடுத்தது யாரு? இவனெல்லாம் யார் தண்டிக்கிறது? அப்புறம் மக்கள் ஆக்கிரமிச்சான்னு சொன்னா உன்னை கொல்லாம என்ன செய்யறது? என்ன பெரிய வேலை அது? ஆக்கிரமிச்சான்னு தெரியல. ஆக்கிரமிக்கும் போதே என்ன ஏரி ஆக்கிரமிக்கிற வெள்ளவோ ஏன் சொல்லல? நீ ஆக்கிரமிச்சு கட்ட வீட்டு எதற்காக நீ மின் இணைப்பு கொடுத்த? எதற்காக எரிவாயு இணைப்பு கொடுத்த? எதற்காக நீர் இணைப்பு கொடுத்த? எதற்காக குடும்ப அட்டை கொடுத்த? எதற்காக அந்த வீட்டுல வாழ்றவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்த? பதிலாக்க இருக்கு.
எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எல்லாம் ஏமாற்று. 50 ஆண்டுகளா அந்த தொடர் வண்டியை தாண்டி போன மேடம். அந்த இடத்துக்கு பேர் என்னடா? போஜராஜன் காலனியா? போஜராஜன் நகர்னு ஒரு நகர், 3000 குடும்பங்கள். 50 ஆண்டுகளா ஐயா மேயர் ஸ்டாலினா இருந்துட்டாங்க, மேயரா ஸ்டாலின் ஐயா இருந்துட்டாங்க. இங்கிட்டு அதிமுக பல தடவை ஆண்டு இருக்கு. 50 ஆண்டுகளா கண்ணீர் வருது. இந்த தங்கச்சிகள், இந்த பெரியம்மாவளும் இந்த தண்டவாளத்தை தாண்டி போக வேண்டியது இருக்கு. கழிவு போக முடியல, ஒரு அவசர தேவைகளுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னா இந்த தண்டவாளத்தை தாண்டி வரும்போது தொடர் ரயில் வண்டி வர தெரியாம அடிபடி செத்துறோம். ஒண்ணு கிடையாது. ஒரு குடிநீர் இணைப்பு, கழிவு நீர் ஒரு கழிவறை, எந்த வசதியும் இல்லை. 50 ஆண்டு 3000 குடும்பம். என்ன வளர்ச்சியை பத்தி ஒரு அடிப்படை கட்டமைப்பை தமிழ்நாட்டின் தலைநகர்லே செய்யலையே. அப்புறம் என்ன நீ புதுசா செய்ய போற? மழை நீர் கழிவு நீர் வடிஞ்சோட காவா வச்சிருக்கியா? அதுக்கு ஒதுக்குன காசெல்லாம் வாய்க்குள்ள போயிட்டா காவா எப்படி வரும்? எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குற? எங்க அது? நீ உலக நாடுகள்லாம் போய் பாக்குறியா இல்லையா? நான் சொல்றேன்ல, கழிவு நீர், நீ கழிவு நீர் மழை நீர் தேங்கிடுச்சுன்னா நீ செருப்புகள் தேடி அப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்குவேன். நான் வந்தவன தலைநகரையே மாத்திடுவேன். 5 தலைநகரம், திருச்சி ஒரு தலைநகர், மதுரை ஒரு தலைநகர், கன்னியாகுமரி ஒரு தலைநகர், கோவை ஒரு தலைநகர், சென்னை திரைக்கலை துறைமுகம் கணினிக்கான தலைநகர், எல்லாத்தையும் பிரிச்சுவேன். எதுக்கு? நிர்வாக வசதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும். சென்னையில என்ன கிடைக்குதோ அது அந்தந்த பகுதியில என் மக்களுக்கு கிடைக்கணும், பரவலாக்கணும். இந்த நெரிசல், இந்த சிக்கல், இங்க வர்றதுக்கு 1.5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். சரி, நாங்க பிரச்சாரத்துக்கு வரோம், சரி தாமதம் வந்தா பிரச்சனை இல்லை. உயிர் ஒரு அவசரத்துல பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இதே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவமனை கொண்டு போவ என்ன இருக்குது? கால கொடுமை. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ என்று பாடுறான் மகாகவி பாரதி. நமது பாட்டை நமக்கு தான் பாடுறான். அவன் காலத்துல என்ன சொல்றான்? வெள்ளைக்காரன் கொள்ளை கொண்டு போனான் செல்வத்தை. நமது வைரங்களை, தங்கத்தை, நிலக்கரிய, எல்லா வளங்களையும் அவன் கொண்டு போனான். அதை பார்த்து நமது பாட்டன் பாடினான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோம். இப்ப ஒரு வள வேட்டை நடக்குது. திருட்டு இல்ல, வேட்டை. என்ன வச்சிருக்கிற? என்ன இருக்குது உனக்கு? நுட்பமா பாரு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? படிக்கிற பிள்ளைகள் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவானதாக இல்லாமல் மாற்றிவிட்டார்கள். இது எவ்வளவு ஆபத்தானது! இந்த உலகம் ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எந்த வழியில? வளர்ச்சி என்கிற பெயர்ல. அவன் என்ன சொல்றான்? நீங்கள் மனிதர்களே, நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குங்கள். இது எவ்வளவு பெரிய வழியை தரக்கூடியது, படிச்சு பாருங்க. கிளாடு பூரிங்கோன்னு பிரான்ஸ் நாட்டு மண்ணியல் அறிஞர். அவன் பாருங்க, கண்ணீர் வருது அவன் சொல்லும்போது, படிக்கும்போது. என் அன்பு பிள்ளைகளே, வாருங்கள், ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள், சாக கிடக்கிறாள். 18 வயதிலேயே நம் தாயை பாட்டியாக்கி விட்டோம். அவ்வளவு பாடுபடுத்திருக்கேன். அவன் என்ன சொல்றான்? மனிதன் பாருங்க, இந்த ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு வளங்கள் மீது கை வைக்காத வரை காடு காடாக இருந்தது, கன்னிகளியாம இருந்ததுன்னு எழுதுறான். ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் மனிதன் பேராசைப்பட்டான், பணம் பணம் என்று ஓடுனான், எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டான். நம் இயற்கை தாய் பூமி அன்னை சாக கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள்ங்கிறான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நாம ஒரு உடல், ஒரு 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 மனித உயிர், நம்ம இதயத்தை எடுத்துட்டு, சிறுநீரத்தை எடுத்துட்டு, மூளையை எடுத்துட்டு என்ன இருக்கு எனக்குள்ள? அப்படி மலையை வெட்டிட்டு, பூமியை குடைஞ்சு மீத்தேன் எடுத்துட்டு, ஈத்தேன் எடுத்துட்டு, ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டு, நிலக்கரியை எடுத்துட்டு, நீரப்புறா உறிஞ்சி வித்துட்டு என்னடா இருக்கு நம்ம அன்னைக்கு பூமி தாய்க்கு? என்ன இருக்கும்? இது எப்ப நீ சிந்திக்க போற? பூமி செத்துருச்சு, எப்படி நீ வாழ்வ? எப்படி பூமி செத்துருச்சுன்னு சொல்ற சீமான்? பனை மரமும் தென்னை மரமும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருச்சு. ஏன்? பூமி செத்துருச்சு. உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நீ நன்கு புரிஞ்சுக்கணும்.
படிச்சு படிச்சு என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்கிறார், பனைமரம் ஒரு வறண்ட நில பயிர். பாலைவனத்தில் வராது பனைமரம், ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய பனைமரமே கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால் உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குத்து பாலை என்னும் படிமம் கொள்ளுங்கிறான். முல்லையும் குறிஞ்சியும் திரிஞ்சு நல்ல இயல்பை இந்த நிலம் இழந்து எப்ப இழக்குது? நீ நீரை உறிஞ்சி விக்கிற. அது எப்படிப்பட்ட செயல்? எப்படிப்பட்ட செயல்? எப்படிப்பட்டது? நான் சொல்றது வந்து நீ ஓட்டு போடுவாங்கிறது இல்ல, நீ நாசமா போயிருவாங்கிற பயத்துல போயிட்டு, நீ போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில போயிட்டு. உனக்கு புரியுதா? எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தான், அவன் செத்துட்டான் 75 வயசுல. இன்னும் 10 வருஷம் எவனா சாக வேண்டியவெல்லாம் இருக்கான். அவர் இருந்திருக்க வேண்டிய ஒரு மகத்தான மனிதனை காப்பாற்றாம விட்டுருச்சு தமிழ் சமூகம். அவனை கொண்டாடல. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வேளாண் பேரறிஞர் நமக்கு கிடைச்சான் எங்க அப்பன். அவன் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்தானா அந்த மகனுக்காக பேசி பேசி இன்னும் நிறைய அறிவை கொட்டி இருந்திருப்பான். அவன் கற்பிச்சதுல ஒன்றுதான் 1-2 நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா அவன் இல்ல, இப்ப அவன் பிள்ளைகள் தான் இருக்கும். நாங்களும் பேசலைன்னா யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. உலகத்துல தண்ணீரை விற்பனை செய்தது போல உலகத்திற்கு இந்த முதலாளிகள் செய்த துரோகம் எதுவும் இல்லை. 800 கோடி மக்கள் நாம இருக்கோம் உலகத்துல. 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. இதை சொன்னது யாரு? தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. மீதி 700 கோடி மக்களுக்கு என்ன செய்வ? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. இதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்குதா, இதை வித்தால் நிறைய சம்பாதிக்கலாம் சிந்தித்த மூளைதான் உலகத்தின் முதல் துரோக சிந்தனைக்குரிய மூளை. வித்துட்டான். ஒரே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்பேன். தண்ணீரை நீ கடையில் போய் போத்தலில் வாங்கி குடிக்கிற. மனிதனை தவிர வேற எந்த உயிரினம் கடையில் வாங்கி குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார் இடத்துல பதில் இருக்கு? சிட்டு குடிக்குமா? காக்கை குடிக்குமா? கொக்கு குடிக்குமா? தேனி குடிக்குமா? வண்டு குடிக்குமா? வண்ணத்து பூச்சி குடிக்குமா? யானை குடிக்குமா? பூனை குடிக்குமா? கரடி குடிக்குமா? சிங்கம் குடிக்குமா? நரி குடிக்குமா? நாய் குடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. எப்படி? நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர். நீரின்றி அமையாத உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தமிழ் மறை போதிக்குது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுகிறார். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்பார். உனக்கு காடுகள் இருந்துதான் அருவி வந்தது, அதுல இருந்து ஆறு வந்தது, அதுல இருந்தா நீர் வந்தது, நீர்ல இருந்தா சோறு வந்தது, சோறு வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்தது, உனக்கு வாழ்க்கை வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீ தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிறா என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. நீ தண்ணியை தொட்டி கட்டி ஊத்துற, அப்ப எங்க போயிட்டு இருக்க ஒரு நாடுன்னு பாரு. அதுல என்ன பண்ற? தண்ணி தொட்டியில நீ முறையா ஊத்துறது இல்ல. எத்தனை லட்சம் உயிர்களுக்கு நீ ஊத்திடுவ? ஒரு கடமைக்கு ஒரு தொட்டியை கட்டி ஊத்திட்டு வந்துடுற. அது யானை போன்ற தும்பிக்கை இருக்கிற மிருகங்கள் வந்து அப்படி தும்பிக்கை விட்டு தண்ணி குறைஞ்சிச்சுன்னா குடிச்சிருது. ஆனால் நான் பார்த்தேன் ஒரு காட்சி, ஒரு காட்டு எருமை தவிச்சு போய் அந்த தொட்டியை சுத்தி வருது. அப்படி கண்ணீர் வடியுது எனக்கு. இந்த பாவம் இவன் எவனையுமே வாழ விடாது. நான் உன்னை நல்லா சொல்லி வச்சுக்கிறேன். அடிச்சுட்டான் உன் நிலத்தை, நீ எதை பத்தி கவலைக்கிற? நீ இவன் கொடுக்குற காசை வச்சு எம்பிட்டு நாள் வாழ்ந்துருவ? எம்பிட்டு நாள் வாழ்ந்துருவ? நீ எவ்வளவு நாள் வாழ்ந்துருவ? பெரிய பாடையை கட்டி பெரிய தேரை கட்டி தூக்கிட்டு போனாலும் செத்தது செத்ததான ராஜா. நீ என்ன ராஜா வாழ்ந்துற போற? என்ன பண்ணிடுவ நீ? நீ என்னைக்கு இந்த சிந்தனைக்கு வர போற? உனக்கு காடுனா என்னன்னு கேளு. அவர்கிட்ட காடுனா என்ன, மரம்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை மரம் வேணும்னு கேளு. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் வேணும். நீ வச்சிருக்க? இந்த தெருவில் இருக்கிற எல்லாம் ஓ மரமா? இது ஒரு மறைமுக போர் நடக்குது, பயோ வார் நடக்குது. உன் நாட்டு மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அவன் மரங்களை கொண்டாந்து நடுறான். அது நடுறதுனால என்ன? அதுல பறவைக்கு கனி இருக்காது, பறவைக்கு உணவு இருக்காது, பறவை கூடு கட்டி வாழ முடியாது, பறவை அழிஞ்சிடும். பறவை அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? மற்ற உயிரினங்கள், வண்ணத்து பூச்சி, சிட்டு, இந்த தேனீக்கள், பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் செத்துரும். செத்துருச்சுன்னா என்ன ஆகும்? உணவு நீ விதைப்ப, அது முளைக்கு காய்க்காது. ஏன்? உற்பத்தியை பெருக்க முடியாது, உயிர் பெருக்கம் ஏற்படாது. அப்ப உயிர் பெருக்கம் ஏற்படாத போது உற்பத்தியை பெருக்க முடியாது. உற்பத்தியை பெருக்க முடியாத போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நீ சந்திப்ப.
அப்ப உணவு பந்தயத்தை சந்திக்கிற நாட்டில் அவன் விளைவிக்கிற பொருளை சந்தைப்படுத்த முடியும். இதுதான் நுட்ப அரசியல். இதை நீ விளங்கணும். நீ என்ன மரத்துக்கு போய் பேசிட்டுக்கிறான், பூச்சிக்கு போய் பேசிட்டுக்கிறான், வண்டுக்கு போய் பேசிட்டுக்கிறான். நீ எது செத்தாலும் நீ பார்க்க இருக்கிற. இப்ப ஒரு யானை செத்துனா செய்தியில பாக்குற, 4 டால்பின், அது போல ஒரு அன்புமிக்க உயிரினமே நீ பார்க்க முடியாது. 4 டால்பின் செத்து கரை ஒதுங்குச்சு, யாருமே பேசல, எந்த தொலைக்காட்சியுமே பாதிக்கல. ஏன்னு கேட்டியா நீ? ஏன் 4 செத்தது என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் செத்து வந்துச்சு? கடலுக்குள்ள நீர் நஞ்சாய் கொண்டிருக்குது. அவன் என்ன ஒரே வார்த்தை சொல்வான்? வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். கேரளாவில் ஏன் அணு உலை வைக்கல? அவன் போய் சொன்னான், இதே மாதிரி அணு உலைக்கு போய் சொன்னான். என்ன சொல்லிட்டான் தெரியுமில்ல? ஒரே வார்த்தை, நல்லா கொஞ்சிக்க, நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம். இதை நல்லா விளங்கி சொல்லணும். அதுதான் பாதுகாப்பு. வளர்ச்சி என்பது என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? வேகமா போய் விபத்துல சாகிறத வளர்ச்சி? அதுதான் வளர்ச்சி. சுத்த பைத்தியக்கார பைய கூட்டம். காவிரில தண்ணி திறந்து விடுறான். தண்ணி திறந்து விட்டா தண்ணி வரல, நுரையா வருது. எவ்வளவு உயரத்துக்கு? 1 பணம் உயரத்துக்கு நுரை வருது. இப்படி பாக்குறான் விவசாயிகள். என்னடா நுரை போகுது? நம்மால் சொல்லிவிட்ட மாதிரி சோப்பு, மக்கள் குளிச்ச சோப்பு தண்ணி கிடையாது. அவன் என்ன பண்றான்? நுட்பமா விளங்கணும். ஆலை கழிவுகளை எல்லாம் சேர்த்து வச்சிடான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கும் போது வெட்டி விட்டுறேன். நல்லா என் தம்பி தங்கைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த ஆலை கழிவு என்பது நஞ்சு. இந்த நஞ்சு நீர்ல ஓடி வரும்போது ஆறு முழுக்க நஞ்சாகுது. ஆறுல ஓடி வரும்போது நிலத்துக்குள்ள இறங்கும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. என் நிலமும் நஞ்சாகி விஷமாயிருது. அதில் விளையிற அத்தனையும் நஞ்சாயிருது. இந்த தண்ணீரை குடிக்கிற தவிர்க்க முடியாத உயிரினங்கள் அத்தனையும் செத்துருது. காக்கை, சிட்டு, கொக்கு, யானை, புலி எல்லாம் செத்துருது. அப்படின்னா எது வளர்ச்சி? எது வளர்ச்சி ராஜா? எது வளர்ச்சி? காரலினா செத்துருவியா? காரலினா செத்துருவியா? நீரும் ஜோரலினா செத்துருவியா? எதை நீ எங்கிருந்து ஆரம்பிக்க போற? உனக்கு அடிப்படையே பிரச்சனையா இருக்கு. காலையில ரயில்வே காலனி கூட்டிட்டு போனாங்க, ஒரே அழுக. ஏன்? எந்த அடிப்படை வசதி இல்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமா என் நிலத்தை மாத்திட்டான். அழுக்கு மனிதர்களாக எங்களை மாத்திட்டான். ஒரு அறம் சார்ந்த வாழ்ந்த இனத்தின் கூட்டம், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு மறவர் கூட்டம் மானம் இழந்து நிக்கு, கையேந்தி நிக்கு. இங்க பாரு, நுட்பமா நீ விளங்கிக்கணும். நீங்க எல்லாருமே மனிதநேயம் தான் பேசலாம். உலகத்தில் எல்லாருமே மனிதநேயம் தான் பேசலாம். தமிழர்கள் மட்டும்தான் உயிர்ம நேயம் பேசலாம், உயிர் நேயம் பேசலாம். இங்க பாரு, இந்த கலவை இருக்காம பாருங்க. காக்கை குருவி எங்கள் சாதின்னா, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெங்கும் யாமின்றி வேறில்லைன்ட்டான். எல்லாமே நான் தாண்டா, மரம் நான் தாண்டா, செடி நான் தாண்டா, அந்த நீர் நான் தாண்டா, எல்லாம் நான் தாண்டாங்கிறான். காக்கை குருவி எங்கள் சாதின்னு நேச்சவன் தமிழன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு வாடினதுக்கு உயிர் வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் பெருமகன். நல்லா கொஞ்சம் புறப்புற வெண்பா மேல பாடுது. கொடைகள்லயே ஏண்டா சிறந்த கொடையை, சிறந்த கொடையாளியா பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். அதுக்கு அது ஒரு விளக்கம் சொல்லுது. என்ன விளக்கம் சொல்லுது? அதை ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகா எழுதுறாங்க. அதை கொடை மடம், கொடை மடமை என்கிற. கொடையில என்னடா மடம்? மடத்தனமா இருக்கும், ஆனால் அது சிறந்த கொடை. கொடையில சிறந்த கொடை எது? ஒருத்த கேட்டு கொடுக்கிறது கொடைதான். எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டு கொடுக்கிறதுங்கிறது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை இல்லை. ஏன்? அவன் கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். தன்மானத்தை இழக்க வைத்து ஒருத்தனுக்கு கொடுக்கிற கொடை சிறந்த கொடை இல்லை. அப்ப எது சிறந்த கொடை? கேட்காமலே கொடுப்பது. ஒருத்த முகம் வாடி போயிருக்கு, ஏதோ பசியோட பாம்பு இருக்கு, பிள்ளை இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்து போய் சாப்பிட்டு வாப்பா என்று சொல்வது கொடைதான். ஆனால் அதுவும் சிறந்த கொடை இல்லை. அப்ப எது சிறந்த கொடை? கேட்கிற திறனற்ற உயிர்களுக்கு ஒருவன் கொடுக்கிறான் என்றால் அந்த கொடைதான் ஆக சிறந்த கொடைங்கிறான். அப்படி கொடுத்த பெருமக்கள் பாரியும் பேகனும் தான் கொடையாளர்களின் சிறந்த கொடையாளர்கள் என்று புறப்பொருள் வெண்பா மாலை பாடுது. பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தது முல்லை கொடிக்கு போயிட்டு ஒரு சேவகன் அனுப்பி அந்த இடத்துல முல்லை கொடி தள்ளாடிட்டு குச்சி ஊண்டிட்டு வா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் வீட்டுக்கு போற நேரத்தில் இந்த கொடிக்கு ஒரு இடையூறு வந்துருமோன்ட்டு அந்த தேரை நிறுத்தி நடந்து விட்டான். அப்படின்னா அதுக்கு பேர் அது மடத்தனம். ஆனால் ஆக சிறந்த கொடை. என கேட்கும் திறனற்ற ஒரு உயிருக்கு விட்டுட்டு போறான் பாரி. பேகன் மயில் குளிர்ல நடுங்குது, எனக்கு நடுக்கமா இருக்கு, போர்வதான்னு கேட்கல.
கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். அது ஒரு மகத்தனம், ஆனால் ஆக சிறந்த கொடை. அப்ப என்ன தெரியுது? என் முன்னவர்கள் உயிர் நேயர்கள் என்பது தெரியுது. நுட்பமாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு தலைவன் வேகமாக தேரை ஓட்டி கொண்டு போறான். தேர் ஓட்டி ஓட்டுறான், தலைவன் உட்கார்ந்துருக்கான். அந்த தேரை அலங்கரிச்சு மணிகள் தொங்க விட்டுருக்கான். மணிகள், அந்த மணிகள் சல் 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 சல்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது. காட்டுக்குள்ள நுழையுது தேர். நிப்பாட்டு தேரைங்கிறான். மணிகளை எல்லாம் சத்தத்தை அடக்குங்கிறான். காரணம் என்ன சொல்றான்? பூக்களில் வண்டுகள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும், பூக்களில் தேன் சிட்டுகள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும். இந்த மணியின் சத்தத்தில் அது பயந்து அதிர்ந்து ஓடிட போகுது. அதனால இந்த மணிகளை சத்தம் எழுப்ப விடாமல் அடக்குங்கிறான். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மான்வினை தேரன் என்று அகநானூறு பாடுது. எப்படி இருக்கான் பாருங்க உன் முன்னவர்கள். எப்படிப்பட்ட இனத்தில் நீ பிறந்தவன்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த பறவர்கள் தான். எல்லாரும் அரிசி மாவுல கோலம் போடல, கல்லு மாவுல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான். தமிழன் மட்டும்தான் ஈக்கும் இரும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவுல போட்டான் கோலம். இப்ப எவ்வளவு பெரிய அறத்தின் வழி நின்று இருக்கான் பாரு. இவன் 50 ரூபாய் 500 ரூபாய்க்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறான். மானத்தையே வீரத்தையே உயிராக வச்சு வாழ்ந்த இனம் மானங்கட்டு கையேந்தி பிச்சை எடு. இந்த நிலையில் இருந்து நீ மீளம். முதல்ல நீ யாருன்னு உணரு. அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்துல எகிப்துல அவன் ஒரு அணைய கட்ட, நைல் நதியில அணைய கட்ட போராடுறான், தோத்துப்பேன். அந்த காலகட்டத்துல பாஞ்சு வருகிற காவிரியை தடுத்து கல்லணை கட்டி நிறுத்திப்பான் நம்ம பாட்டன் கரிகால் பெருவள சோழன். 1800 ஆண்டுகள் அந்த பரம்பரையில் வந்தவனா நாம்ங்கிறத நீங்க கேட்டுக்கணும். படிக்கிறது இல்லை. இன்னைக்கு தானே உலோகங்களால கப்பல், அன்னைக்கு வெறும் மரப்பலகைகளால கப்பல். 60,000 யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் நமது பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் சண்டை போட்டிருக்கான்னா உன்னால கற்பனை செய்ய முடியுதா? அதுல 60,000 யானை, யானைகளுக்கு ஏற்ற வீரர்கள், அப்புறம் போர் கருவிகள், அந்த யானைகளுக்கெல்லாம் சோறு ஏற்றிட்டு போயிருக்கான். போய் சண்டை எப்படி போட்டான்? ஒண்ணுங்க இல்ல, 60,000 யானை வரிசையா நிறுத்திட்டான். உலகம் பூரா குதிரை படை தான். நம்ம பாட்டன்றதை யானைப்படை, நம்ம பூரா யானைப்படை. அவன் குதிரையில திணினா நின்றுட்டு இருக்கான். இவன் இவ்வளவு பெரிய யானையில நின்றுட்டு இருக்கான், வேலோட வாளோட. அவன் பார்த்தான், கற்பனை பண்ணி பாரு, 60,000 யானை. எல்லாரும் கீழே போட்டு கும்பிட்டேன், சண்டையே போட்டு. எப்படிப்பட்ட கூட்டத்துல பிறந்துட்டு இப்படி கூட்டம் கூட்டமா நின்று காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க. கேவலமா என்ன பண்றது? ஒரு பக்கம் பெருமை மிக்க என் இனம் முன்னோர்கள் பிறந்த இனத்தில் நான் பிறந்துட்டனே அப்படின்னு பெருமை அடையுது. எப்படி? இன்னொரு பக்கம் இந்த கேடுகட்ட கூட்டத்துல சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சிறுமை அடைகிறதா? எங்க பொழப்பத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சிறந்து தெரியல. நீங்க கேடுகட்டா என்னடா போம்டா பொழப்ப பார்த்துட்டு, நம்மளும் இருக்கிறவரை இதை நிம்மதியா இருந்துட்டு போம்டா. விட்டுட்டு போக முடியல. ஏன்? உங்க கூட பிறந்து தொலைச்சிட்டான், உங்க வயிற்றுல பிறந்து தொலைச்சிட்டான். என்ன பண்றது? எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க. அவன் லெலினை படிக்கிறான், இந்த ஸ்டாலினை படிக்கிறான். இந்த ஸ்டாலின் இல்ல, ஜோசப் ஸ்டாலினை படிக்கிறான். அதான் அவன் ஒரு அருமையா ஒண்ணு கற்பிக்கிறான் ஜோசப் ஸ்டாலின். அவன் படிச்சுட்டு வரும்போது ஒண்ணு சொல்றான், நமக்கு எனக்கு தான் சொல்றான். என்ன சொல்றான்? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றுல இல்லடாங்க. வெல்ல முடியாத படை ஒன்று இருந்ததாகவே வரலாற்றில் செய்தி இல்லைங்க. அதனால அது என்ன சொல்ற? அதனால அதிமுக தோக்கடிக்க முடியாதுங்க, திமுக தோக்கடிக்க முடியும். நான் ஏன் அடிக்கிறேன்? நீ ஏன் அடிச்சு முடிச்சு போயிடுவ? நீ கொள்ளையடிச்ச காசெல்லாம் கொடுத்து முடி. இன்னொரு 10 ஆண்டு கத்துவனா, அதுக்கப்புறம் கத்துனா நானும் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவா தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் கத்துனா, நான் இப்ப சொல்றேன், எங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துருக்கலாம். இந்த போயிட்டாரு மனுஷன், எவனோ இருக்கான், அவர் போயிட்டாருன்றல அப்படி நீ தேடுவ. அன்னைக்கு இந்த பிள்ளைகள் யாரும் நாங்க இருக்க மாட்டான். எச்சரிச்சுக்க. உனக்கு அதான் சொல்லுவேன். இந்த வார் உன் அடிப்படையிலிருந்து நான் கட்டமைப்பேன். முதல் என் தத்துவமே நீர்வள பெருக்கம் தான். உன்னை தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம நிக்க விட்டுட்டான். நீ கற்கால மனிதர்களை போல தண்ணீர் வேட்டைக்கு நீ ஓடிட்ட. அத்தனை என் தாய்மார்கள் கையிலையும் பிளாஸ்டிக் குடம். அதான் நிலத்தை வளத்தை கெடுத்தது. வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்காது. எவனும் சரியில்லை. நிச்சயமா என்ன செஞ்சிருவான்? அதெல்லாம் சும்மா பேசலாம். இப்படி பேசிட்டு இருக்காது. நீ இந்த சமூகத்திற்கான விஷ செடி, சீக்கிரம் செத்துப்போ. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. ஒருத்தன் சொல்றான் இங்க பாரு, ஒருத்தன் சொல்றான், ஒருத்தனுக்கு நீ செய்ய வேண்டிய உதவிகள்லயே மிகச்சிறந்த உதவி ஒன்று இருக்குன்னா அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாங்கிறான்.
அதானே அவன் சொல்றானே, கையில ரேகையை பார்த்து எதிர்காலம் தேடிக்கொண்டிருக்காதா? 2 கையே இல்லாதவனுக்கு இந்த நாட்டுல எதிர்காலம் இருக்கா, அந்த உலகத்துல எதிர்காலம் இருக்காங்கிறான். நீ அதைத்தான் வளர்த்து கொள்ளணும். இதெல்லாம் முடியுமா, அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் போகுமா, என்னத்தேக்க மாதிரி வியாக்கியானம் பேசிக்கொண்டு வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு தூங்காது. அது இல்ல. நான் சொல்றேன், இளைஞர்களே, உங்கள் திறமைகளை தேக்கி வைக்காதீர்கள், பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. இளைஞர்களே, உங்கள் திறமைகளை தேக்கி வைக்காதீர்கள், பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். உருண்டு ஓடும் கற்கள் தான் உருண்டையாகிறதுங்கிறான். நல்ல விளைங்கணும். உங்களை நம்பித்தான் இந்த நாடு இருக்குது, இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்குது. சீன புரட்சியாளன் மாசேத்துங் சொல்றான் இளைஞர்கிட்ட பேசும்போது, இளைஞர்களே, இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனால் இறுதியாக எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையதுங்கிறான். அதைத்தான் நான் என் தம்பி தங்களுக்கு சொல்றேன், இந்த நாடு நம்முடையது. இதை மனித உயிர்கள் மற்ற உயிர்கள் வாழ்வதற்கான பூமியாக மாற்றணும். முதல்ல அண்ணன் உங்களுக்கு ஒன்ன கற்பிக்கிறேன் பாருங்க. இந்த மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்கிறவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், அழிவை நோக்கி அழைத்து செல்கிறார்கள், அவன் அயோக்கியர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை வாழ வைக்க முடியாது. எவன் ஒருவன் மலைகளை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், மீட்போம், ஏரி குளங்களை சீரமைப்போம், நீர்வளத்தை பெருக்குவோம், வேளாண்மையை நாம் என்ன சொல்றோம், அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி, அரசு பணியாகவே மாற்றிடுவோம். நான் சொல்லும் போது எல்லாரும் கேட்டான், அப்புறம் சாப்பிடுற பட்னியா கடை. சந்திரபாபு நாயுடு பத்திரிகையாளர் சந்திப்புல 2 லட்சம் ஏக்கர்ல நான் ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி 2 லட்சம் விவசாயிகளுக்கு வேலை கொடுக்க போறேங்கிறேன். அதை கை தட்டுறேன். நான் சொன்னா சிரிக்கிற, ஏன் சின்ன பைய சீமா இந்த வார் எழுதி வச்சுக்க, சரியாக இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு உலக பணக்காரனை பட்டியலிடுவான். அப்ப அவன் தங்க வித்தவன், வைர வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவனா இருக்க மாட்டான், நீர் வித்தவன், சோறு வித்தவனா தான் இருப்பான். அது யாரா இருப்பா? நாங்களா தான் இருப்போம். உலகத்துக்கே சோறு போடுற ஒரு இனக்கூட்டமாக நாங்க வருவோம். ஏன் நான் விவசாயத்தை கையில் எடுத்துக்கிடுவேன், அதை தேசிய தொழிலாக்கிடுவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாத்திடுவேன், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூடிச்சு வளர்த்தல், நெசவு வளர்த்தல், பானை செய்தல், பாய் விண்ணுதல், தச்சு செய்தல், எல்லாத்தையும் அரசு தொழிலா அங்கங்க மக்கள் வாழ்விடங்கள்ல கொடுத்து விட்டுருவேன். அரசு விழாக்கள் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் எல்லாம் பிளான் பண்ணிடுவேன், தடை போட்டுருவேன். எங்க அப்பத்தா ரோட்ல போட்டு மூங்கில பண்ணுது பாரு நாற்காலி, அது தூக்கி இங்க மேல போட்டுருவேன் விழாக்கள்ல. அதை என்ன பண்ணுவேன், உயர்ந்த தகுதியாக பர்சனாலிட்டியா மாத்திடுவேன். நல்லா நுட்பமா விளங்கி கொள்ளணும், மாத்தி விட்டுருவேன். நீ நினைக்கிற பெருந்தலைவர் படிக்கலைங்கிறாங்க, நாகர்கோயில சிற்றாறுல அணைய கட்ட போறாரு, எல்லா ரப்பர் தோட்ட முதலாளிகளும் முதலமைச்சரை பாக்குறாங்க. என்ன சொல்லுங்க ஐயா, நீங்க அந்த அணையை கட்டக்கூடாது, ஏன் சொல்லுங்க, எங்க ரப்பர் தோட்டம் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் ஐயா. நல்லதா இருக்கேது, சரி இப்ப என்ன பண்ணணும், அணையை கட்டாதீங்க, சரி கட்டாம விட்டுருவோம், ஜனங்கள்ட்ட போய் சோறுக்கு பதிலாக ரப்பரை சாப்பிடுறீங்களான்னு கேட்டுவாங்க, நிப்பாட்டிடலாம். அப்படிதான் எதை நீ பயன்படுத்துற, நான் சொன்னா சிரிக்கிற. ஒரு நொங்கு என்ன விலைடா, நொங்கு இன்னைக்கு 150 ரூபாய்க்கு வித்துக்கிட்டியான். நீ பழைய சோறுல ராத்திரி வடிச்சு வைக்கிற தண்ணியில ஊத்தி வைக்கிற தண்ணியை நீராகாரம்னு குடிச்ச, அதுல எல்லா சத்து இருக்கிற. இன்னைக்கு நீ சிரிச்ச, உனக்கிட்ட அதை பறிச்சுக்கிட்டு உனக்கு டீயும் காப்பியும் கொடுத்துட்டு போன அயோக்கிய பையன் இன்னைக்கு என்ன வைக்கிறான் தெரியுமா, மார்னிங் ட்ரிங்க்னு உன்னுடைய வடிச்ச தண்ணியா 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டியா. நீ இங்க நான் சொல்லும் போது உனக்கு நக்கல் நையாண்டியா இருக்கு ராஜா. ஒரு நாள் நீ சாகும் போது என்னை நினைச்சு பாப்பா, என் மூஞ்சிதான் வரும், மங்களா வரும். நீ நல்லா நீங்க வந்துக்க, நீ வெள்ளையா இருக்கணும்னு சீனிக்கு போன 50 பேருக்கும் சக்கரை வந்துச்சு. நீ பனங்கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரையும் சாப்பிட்டு இருக்கும்போது உனக்கு வந்துச்சா, மொந்தவெல்லாம் சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்துச்சா? இல்ல. திரும்பிட்டான். அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிறான். 3 மண்பானை, நீ நம்ப முடியுதா, 3 மீன் குழம்பு வைக்கிற 3 மண்சட்டி 16,000 ரூபாய். கனடாவில நீ நினைக்கிற, கனடாவில உயர்ந்த நட்சத்திர விடுதி இருக்குல்ல, அதுல மார்னிங் ஃபுட்னு இந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட்னு என்ன கொடுக்குறான், பழைய சோறு, பழைய சோறு கொடுக்குறான், பழைய சோறு. பைத்தியக்கார கூட்டமா மாறிடுச்சு என் மக்கள். நான் உங்களை விடுறதா இல்ல, நீங்க என்னை விட்டாலும் நான் விடுறதா இல்ல.
என்ன நீ என்ன ஓட்டு போடாதனால நான் வீழ்ந்துட போறேன்னா இல்ல ஓட்டு போடுறதுனால வாழ்ந்துட போறேன்னா? நான் வாழ்றது வீழ்றத பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ வாழ்றது வீழ்றத பத்தி தான் எனக்கு அக்கறை. ஏன் ஏன் என்னை வளர்த்தவன், என் தகப்பன், என் தலைவன் என்னை எப்படி வளர்த்தான்? நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்னான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நின்னான். அவன் ஒருவன் மட்டும்தான் 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு ஒரு கனவை வச்சிருந்தான். இதுக்கு மேல நீ மருதுக்கு போடு, எருதுக்கு போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எதுக்கோ போடு, அது பிரச்சனை இல்லை. தன்மானம் உள்ள எவனும் செய்ய மாட்டான். அதை தன்மானம் இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளை நான் சொல்றேன், சரியும் செய். பணத்தை வாங்கிக்கிட்ட, சரி 20,000 கொடுத்தேன், என்ன 2 மாளிகை கட்டிடுவியா? என்ன 200 ஆண்டுகள் வாழ்ந்துருவியா? அதிகபட்சம் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் ஒரு 10 நாள் குடிப்பிய, 10,000 காலி ஆயிடும். அது பொங்கலுக்கு ஏதாவது புதுப்படம் போடுவேன், அதுல ஒரு 1000 1500 போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஒரு ஏதாவது ஒரு கறி மீன் வாங்கி சாப்பிடுவிய. மீன் வாங்க முடியாது, மீனை அவன் செத்துட்டான், கதை முடிஞ்சு. கறி எதுவும் சாப்பிட முடியாது, விவசாயி செத்துட்டான். என்ன இந்த காசை தின்ட்டு படுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அவன் கொடுக்குற காசுல நீ ஒரு 5 நாள் நிம்மதியா வாழ்வ, ஆனா 5 வருஷம் பட்டினியா இருப்ப, அப்புறம் 50 ஆண்டுகள் பட்டினியா இருப்ப. இவன் எந்த காலத்திலும் இருந்த மாட்டான். இப்ப 20,000 கொடுக்க வரவன் அப்புறம் 40,000 கொடுக்க வருவேன், அப்புறம் 40,000 கொடுக்கறவன் 50,000 கொடுக்க. என்ன அர்த்தம்? அவன் வருமானம் வளர்ந்துச்சுன்னு அர்த்தம், அவ்வளவு கொள்ளையடிக்கிறான்னு அர்த்தம், அவன் உன் நிலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்கிறான், விற்கிறான்னு அர்த்தம். நேர்மையா இருக்கிறவனுக்கு காசு அப்படி வரும். கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உண்டா? உண்டா? அறிவார்ந்த என் பிள்ளைகள், அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் யோசிங்க, நல்லா யோசிங்க. நீ என்ன சுத்திகரிப்ப? இயற்கையே உனக்கு சுத்திகரிக்குது. சூரிய ஒளி, வெப்பம், நீராவி மேல போகுது, குளிர்ந்து மேகம், அது வடிகட்டி தூய குடிநீரை கொட்டுது. வாசல் எப்படி கொட்டுது? பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க கொடிச்சுக்கன்னு கொட்டிட்டு போகுது. அதை 1/4 மணி நேரத்துல மறுபடியும் கடல்ல விட்டுட்டா அயோக்கிய பையனுக்கு சேமிக்காம, அத ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் ஆர்வ முறை, அமெரிக்க முறை, அதுல போய் 50,000 கோடி செலவழிச்சு கமிஷனுக்கு தான். ஏன்? இங்க ஏரி குளங்கள்ல தேக்கி வச்சுட்டா நீர் நிலத்துக்கு உள்ள போய் நிலத்தடி நீர் உயர்ந்துரும். இந்த தேக்கிற நீரை குடிக்க கூடாதுங்கிறாரு எங்க அப்பா நம்மாழ்வார். ஏன்னா இது மாசுபட்டுரும். அப்ப எதை குடிக்கணும்? மணல் உலகத்தில் சிறந்த நீர் தேக்கி, நீர் வடிகட்டி ஒரு தூய குடிநீரை தேக்கி வைக்கும். அப்ப அந்த தூய குடிநீரை பூமிக்கடியிலிருந்து எடுத்து அதை குடிக்கணும். கிணறா வெட்டியோ அல்லது குழாய் போட்டு எடுத்தோ மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப இங்க தேக்குனா நிலத்தடி நீர் உயர்ந்துரும். 50 அடி 20 அடி 30 அடியில தண்ணீரை எடுத்துட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்துடலாம். இதை அப்படியே அரை மணி நேரத்துல கடல் பேச்ச கேட்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் என் தம்பி தங்கைகள் கட்டாயம் கேட்பீங்க. இந்த பேச்சினுடைய இந்த அவசியத்தை எடுத்து அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. உலகம் பூரா வாழ்ற என் தம்பிகள் எப்படி பண்றான்? ஒரு தம்பி என்ன சொல்றான்? அண்ணனுக்கு நீ ஓட்டு போடல நான் ஊருக்கே வரமாட்டேங்கிறான். இந்த மகனை மறந்துடும், உனக்கு பணம் அனுப்ப மாட்டேங்கிறான். நான் போய்கிட்டே இருக்கும்போது நான் சீமான் தாப்பா போடுவேன், நான் தான் சீமான், அதுக்கு தெரியல. என் மயன் சொல்லிட்டாப்பா சிங்கப்பூர்ல இருக்கான், சீமானுக்கு போட்டாதான் நான் ஊருக்கே வரவேன்ட்டான், நான் அவனுக்கு தான் போடுவேன், நான் தான்மா சீமான், உனக்கு தாப்பா போட சொல்லியிருக்காப்பா தம்பி, போட்டுருவேன்பா. இந்த நிலை ஒரு நாள் உருவாகும். கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அடிச்சான் பாரு, அப்படி ஒரு நாள் தமிழின மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிப்பான். என் தம்பிகள் தங்கைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும்போது எல்லார் வீட்லயும் அடிக்கிறானே இல்லையோ, என் பிள்ளையர் வீட்டுல ஒரு நாள் அடிப்பான். இப்படி தெருவில் திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கலாம், துண்டை காணாம துணியை காணாம ஓடுற காலம். ஒரு நாள் வேட்டியை உருவிக்கிட்டு டவுசரோட ஓட விடல, நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலம் போல ஒரு பொழுதுபோக்குக்கு அதிக முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்றைத்தான் உங்களுக்கு நான் கற்பிப்பேன் என் அன்பு தம்பி தங்கைகளே, பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அது எந்திரிக்கவே எந்திரிக்காது. நீ தரையில சண்டை போட்டவனை விட்டுட்டு திரையில சண்டை போட்டவனை நம்பிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலேயே என் அக்கா தங்கச்சி கற்பழிக்கப்படும் போது, உண்மையிலேயே என் வீட்டை இடிக்கும் போது, உண்மையிலேயே என் நாட்டை அழிக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட எங்கள் அண்ணன் பிரபாகரன் உங்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி. ஆனா நிஜத்துல இல்லாம நிழல்ல கதாநாயகை கற்பழிக்க வர்றவன், தங்கச்சியை கற்பழிக்க வர்றவன் அது நிஜம் இல்ல, திரையில சண்டை போட்டவன் உங்களுக்கு தலைவன். இந்த நிலைகள் எல்லாம் என்னைக்கு மாறப்போகுது என்பதுதான்
பெரிய துயரம். எவ்வளவு பெரிய தியாகங்களை, எவ்வளவு பெரிய ஈகங்களை செய்த நமது முன்னோர்கள் வாழ்ந்த மண். ஏன் இந்த இனம் எழுச்சி வர முடியல? ஏன் இவ்வளவு வீழ்ந்துருச்சு? தமிழர்கள் தன் இன வரலாற்றை படிக்கல, தான் யார் என்று உணரல, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போயிட்டான். தன்னின பகை. தன்னின பகைனா என்ன? வெளியிலிருந்து இவன் வரல, இவனுக்குள்ளே இருக்கிற சாதி மத உணர்வு தன்னின பகை. அந்த மதம் இந்த மதம் சண்டை, அந்த சாதி இந்த சாதி சண்டை. இந்த தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்துட்டான். இப்ப அவனை எழுப்ப முடியல. நெஞ்சு வெடிக்க வெடிக்க, தொண்டை தண்ணி தெரிய தெரிய கத்தி பார்த்துட்டேன். இதை சுடுகாட்டுக்கு முன்னாடி நின்று பேசியிருந்தா கூட 10 புணமாவது எந்திரிச்சிருக்கும். இவ்வளவு கத்துறாண்டா பாவம். இந்த இனத்தை எழுப்புறது இவ்வளவு கடினமா இருக்கு. அதனால அம்பேத்கர் எளிதாக சொல்கிறார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அதுதான் நாங்க செய்யறோம். நீ அடிமை, நான் அடிமை, நீங்கள் அடிமைகள். உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடைசியா உங்களுக்கு இருந்த ஒரே உரிமை ஓட்டு, வாக்கு. அதை எடுத்துட்டீங்க. இது எவ்வளவு ஒரு கீழான அடிமை நிலை. தமிழர்களுக்கு கையிலேயோ காலிலேயோ விலங்கு இருந்தால், சங்கிலி போட்டிருந்தால் கழட்டி விடலாம். அந்த விலங்கு தமிழன் சிந்தனைக்கு போடப்பட்டிருக்கு. அதை கலட்டுவது ரொம்ப கடினமா இருக்கு. அவன் முடிவு பண்ணிட்டான், நம்மளால அது முடியாதுன்னு. அவனுக்கு வேற எங்கேயாவது இருந்து வரணும். நடிகனா சிவப்பா இருக்கணும், அது வேற அவனாவது வரணும். வெள்ளையா இருக்கணும், வெளிநாட்டுல இருந்து வரணும், வெளி மாநிலத்திலிருந்து வரணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு எப்பவும் விலை போகாது. சீமானாப்பா, அவனுக்கு தெரியுமே பாப்போம். இது மாறணும். உங்கள் பிள்ளைகள் உறுதியான தத்துவ நிலைப்பாட்டோட இந்த களத்துல நிக்கிறவன். வெல்றன் வீழ்ற அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்க முடிவு பண்ணி நிக்கிறோம். உள்ள தூய்மையோடு நீ மக்களை சந்திக்க தயாரா இருந்தா இந்த தேர்தலில் எங்களை வீழ்த்திட முடியுமா? சத்தியமா முடியாது. அண்ணாவை பெரிதும் மதிக்கிறவர்கள், அண்ணாவின் வழியில் நடக்கிறவர்கள் அண்ணா சமாதிக்கு வாங்க, சத்தியம் செய்யுங்க. நாங்க 1 ரூபா கொடுக்க மாட்டோம், கொடுத்தது இல்ல சொல்ல முடியுமா? ஜெயலலிதா இதய தெய்வம், உண்மையிலே இதயத்துல தெய்வமா வச்சு வணங்குறேன்னா வரிசையாவா? அடிக்கடி போய் எல்லாரும் சத்தியம் பண்றீங்க, ஒரு சத்தியம் பண்ணு. 1 ரூபா கூட நாங்கள் வாக்குக்கு கொடுக்க மாட்டோம், கொடுத்தது இல்ல சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் என்னது கட்சி? எங்களை வீழ்த்த முடியாது, நாங்க பெரிய கட்சி. கட்சியும் இல்லது, கம்பி. என்ன பேசிக்கிறீங்க? கட்சினா நான் கட்சி, கொள்கைனா எங்களது கொள்கை. மக்களை சந்திச்சு பேசு, கருத்தை சொல்லு. ஒருத்தர் என்ன, நாங்க ஏன் கூட்டம் போட்டு பேசுறோம்? எங்ககிட்ட கருத்து இருக்கு, கொடுக்குறோம். இதுதான் நடக்குது. சொல்லுங்க, வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன செய்வீங்க? ஊழலை ஒழிப்பியலா? லஞ்சத்தை ஒழிப்பியலா? முடியவே முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்களை எல்லாம் ஒழிக்கிறது. வேற என்ன இருக்கு? அதுல ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, நம்ம ஆளை ஆதரிச்சு விடுங்க, அவர் வந்தாதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும், நாங்க வந்தாதான் நாடு நல்லா இருக்க முடியும், நீங்க எங்களை ஆதரிச்சு விடுங்க. என்னமோ ஒண்ணு இந்த கேடு கட்ட நாடாயிடுச்சு. இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையா இருந்தா, காசு மட்டும் கொடுக்க விடலைன்னா 1 ரூபாய கட்டுத்தொகை பெற மாட்டா. நாம் தமிழ் கட்சி தான் வெல்லும். என்ன பயங்காட்டுறதுங்கிறீங்க? நீ பேசுறதெல்லாம் சரிதான்டா தம்பி, ஆனா காசு இல்லையடா, பணம் இல்லையடா. மக்களுக்கு சேவை செய்ய பணம் இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யணும், மனம் தானே தேவை. நல்ல மனம் இருந்தா போதாதா? சேவை செஞ்சிட முடியாதா? சேவை செஞ்சிட முடியாதா? ஓட்ட போட்டு நீ வீட்டுல படுத்துக்க, நாங்க நாட்டை பாத்துக்கிறோம், நீ எதை பற்றியும் சிந்திக்காத. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம உறுதியா வெல்லுவோம். நம்ம தான் வென்றிருக்கோம். இவன் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நம்மளை தேர்தல் எதிர்கொள்ள சொல்லு. எவனாவது கட்டுத்தொகை வச்சுட்டானா அப்புறம் வாய்ப்பு. காசு எங்க வச்சிருக்காங்க எடுத்துட்டீங்க, ஓடியாவது போலாம், அது வேற தெரியும். பாத்துக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்க. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.